ஸோ இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாண்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இம்பாக்ட் ஒன்று வரணும். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். இப்போ கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன அப்ஜெக்டிவ் இருக்குன்னா, மேபி வந்து 100% சானிடேஷன் வந்து ஊரில் இருக்கிற எல்லா பப்ளிக் டாய்லெட்ஸும் வந்து கட்டிடணும். ஆர் இப்படி வச்சுக்கலாம், ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர் வந்து ரிவர் வந்து தூர்வாரணும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இல்லை எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து அதிகமாக கட்டணும், ஒரு நிறைய ஹாஸ்பிட்டல் வரணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் இருக்கும். ஸோ அந்த கோல் வந்து இவங்கள்ட்ட வச்சிருப்பாங்க. இந்த கோலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு என்ஜிஓ பிடிப்பாங்க. என்ஜிஓ கிட்ட பணம் இல்லை, ஆனால் கவர்மெண்ட் கிட்ட பணம் இருக்கு. கவர்மெண்ட் டேரக்டா என்ஜிஓ கிட்ட பணம் கொடுத்து பண்ண சொல்லலாம். ஆனா இங்க கவர்மெண்ட்டுக்கு என்ஜிஓ கிட்ட பணம் கொடுக்கறதுனால அவங்க நினைச்சது நடக்குதாங்கிற அந்த ஷூரிட்டி இருக்காது. ஸோ அதான் வந்து இதுல இருக்க மெயின் ஃபீச்சர். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த என்ஜிஓ வந்து ஒரு சோஷியல் இம்பாக்ட் பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பணத்துக்காக. கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா ஒரு கோலை செட் பண்ணிட்டாங்க, அந்த கோல் நடந்தால் தான் பணம் தருவேன். ஸோ இட்ஸ் அவுட்கம் ஓரியன்ட் அப்படின்னு இருக்காங்க. இந்த கோலை காட்டு நான் உனக்கு பணம் தரேன்ட்டாங்க. ஸோ அப்போ இந்த என்ஜிஓ போயிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணதை உங்கள்கிட்ட காட்டினா கவர்மெண்ட் பணம் தரும். ஆனா ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பணம் தேவையில்ல. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் சோஷியல் இம்பாக்ட் பாண்டை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ மார்க்கெட்ல இந்த சோஷியல் இம்பாக்ட் பாண்டை ரிலீஸ் பண்றப்போ இன்வெஸ்டர் ஹூவர் இட் கேன் பி தேர்ட் பார்ட்டி இதில் வருது. இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு 100 கோடி பணம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், என்ஜிஓக்கு பணம் கொடுத்துருவேன். இந்த சோஷியல் இம்பாக்ட் பாண்டை வந்து வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து என்ஜிஓ கொடுத்துருவேன். கொடுத்த பிறகு என்ன ஆயிடும், என்ஜிஓ அந்த பணத்தை வச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்க வந்து அவுட்கம்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்கம்ஸ் வந்து ஒழுங்கா இருந்ததா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட் பண்ணுவாங்க. இந்த அவுட்கம்ஸ்லாம் உண்மையா தான் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி உண்மையா நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டருக்கு பணம் கொடுத்துருவாங்க. இதான் வந்து சோஷியல் இம்பாக்ட் பாண்ட். உங்களுக்கு புரியுதா? ஸோ இன்வெஸ்டர் பணம் தராரு, அதை வச்சுட்டு என்ஜிஓ அவுட்கம்ஸை கொண்டு வந்துருச்சு. அவுட்கம்ஸை கொண்டு வந்துட்டேன்னு ப்ரூவ் பண்ண உடனே அவங்க கவர்மெண்ட் போய் காட்டினோடனே கவர்மெண்ட் என்ன பண்ணிடுது, இன்வெஸ்டர் கிட்ட என்ஜிஓ கடன் வாங்குது. ஆனால் கடன் திரும்ப அடைக்க போகிறது கவர்மெண்ட் தான். ப்ரொவைடட் அவுட்கம்ஸ் ஆர் ரீச்ட். அவுட்கம்ஸ் ரீச் ஆகலன்னா என்ன ஆகும், அந்த ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்க் வந்து இங்கே இன்வெஸ்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இதான் வந்து சோஷியல் இம்பாக்ட் பாண்ட்.